சபை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். யாராவது வாயை திறக்க முடியுமா? ஆனா நம்மளும் கேட்டப்ப சொன்னா யார் சொன்னா ஏத்துக்கிறான், சபையில சொன்னா ஏத்துக்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு புருஷனா இருந்தா நீ அந்த வசனம் வாசிங்க, மீண்டும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கரங்களை தட்டி சகோதரா, கர்த்தருடைய சித்தம் உன்னை கொண்டு என்ன வைத்திருக்கிறார், இதுதான் உணரணும், இதுக்கு தான் வரணும். இந்த உலக வாழ்க்கை நிலையானது இல்லை. உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த பரம ராஜ்யத்துக்கு போனா நீ உணர வேண்டியதை என்ன செய்யணும்? உணரணும். உன்னை நம்பிதான் குடும்பத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார், உன்னைதான் தலையா வச்சிருக்கிறார், உன்னைதான் முன்மாதிரியா வச்சிருக்கிறார். அதனாலதான் என்ன செஞ்சாலும் சபைகளில சகோதரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. திருவிருந்து எடுக்கும்போது கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரதர்ஸ் தான் வருவாங்க, சொல்லியே கொடுக்கல, நடக்குது. ஆண்களுக்கு தான் முதல் இடம், எல்லாத்திலையும் ஆண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆனா புரியல, அவனுக்கு என்ன செய்யல, புரியல, மரமண்டைக்கு புரியல, ஏன் கடவுள் என்ன அங்கீகரித்து வச்சிருக்கிறாருன்னு விளங்கல, உதாசீனப்படுத்துறான், பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தெரியல. நேற்று தினத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிச்சேன். குடும்பத்தில் சிறந்த குடும்பங்கள்லாம் கொஞ்சம் பார்த்தேன் பைபிளில். ஒரு சில குடும்பங்களை எழுதியிருக்கேன். குடும்ப முகாம் அப்படின்னு பேசும் பொழுது அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சபை, பிள்ளைங்க இருக்குது, சின்ன பிள்ளைங்க இருக்குது, வாலிப பிள்ளைகள் இருக்குது, அவ்வளோ டீப்பாக பேச முடியாது. கணவன் மனைவி இருந்தால் கட்டாயம் நல்ல டீப்பாக பேசலாம், குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் இது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின விஷயம் என்ன அப்படின்னா, சகேரியாவை குறித்து ஆண்டவர் ஒரு விஷயத்தை பேசினார். என்ன பேசினார்னா, லூக்கா புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்றார். லூக்கா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் என்றார். நீங்கள் அதில் ஒரு 3-4 வசனங்கள் கழித்து அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரியன் வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. போதும் கவனிங்க, இது ஒரு ஃபேமிலி. சகேரியா, எலிசபெத் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தாங்க. ஆனா வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, ஒரு புள்ள இல்லை. நம்மளா தான் என்ன செய்வோம்? ஏசுநாதருக்கு வேலை வர செய்யணும், ஜபமாரம் பண்ணணும், கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஒரு புள்ள இல்லையப்பா, ஒரு புழு பெச்சு இல்லையப்பான்றான், என்னத்தை கண்டன்றான், வெறுத்து போயிடுறான். குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோம். ஹலோ, நார்மலா இருக்கிற வீட்டில் பிள்ளை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஊழியக்காரன் வீட்டில் பிள்ளை இல்லைன்னா அது பெரிய போராட்டம். என்ன போராட்டம்? ஊர் குறை பேசணும், அதெல்லாம் கேர் பண்ண தேவையில்லை. அடுத்தது ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஒரு சந்ததி தேவை. அதுவும் ஆசாரியன் ஊழியன சாதாரணமா இல்லை. அந்த ஆசாரியன் ஊழியம் செய்கிறதுக்கு அடுத்த நிலைமைக்கு அவன் என்ன ஊழியம் செய்யறானோ அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு அவன் தான் கூட உதவியாளராகவே என்ன செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்தில் அதெல்லாம் மாற்றப்பட்டது. எல்லாருமே ஆசாரியராக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாமே ராஜாக்களா இருக்கிறோம். என்ன ஒன்னாலும் ஆனா அன்னைக்கு பழைய ஏற்பாடு காலத்துல அப்படி இல்லை. ஆனா என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல. அவன் சொல்ல, அவன் ஊழியத்தின் காலங்கள் முடித்த பின்பு, வாசிங்க. அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறிய பின்பு அவன் எங்கே போனான்? தன் வீட்டுக்கு போனான். நான் யோசித்தேன், நம்ம ஆளுங்க வேலைக்கு போறோம், சாயந்தரம் எங்க போறோம்? என்னங்க சிரிக்கிறீங்க? ஒரு குடும்பஸ்தன், ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறவன் வேலைக்கு போறான், வேலையை முடிச்சானா எங்க போனோம்? சொல்லு பிரதர். வீட்டுக்கு போகணும். எங்க போறான்?
ஆ தெரியுது சொல்ல மாட்டீங்க. இந்த மாதிரி நல்ல வார்த்தை தான். எங்க இவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டிய சாராய கடைக்கு போறான். எங்க இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும்? சகேரியா வேலை முடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு. இவன் எங்க போறது இல்ல, வரவையிலேயே யாருன்னா பார்க்கறது, வரவையில்னா எவ கட்டியாச்சும் பேசுறது, வரவையிலேயே எதையாவது எங்கேயாவது கொடுக்கறது, வரவையிலேயே இவன் என்ன பண்றது? நல்ல குடும்பத்தில் இருக்கிறவனா இருந்தா வேலை முடிஞ்சுதுன்னா ஸ்ட்ரைட்டா எங்க போனோம்? ஸ்ட்ரைட்டா எங்க போனோம்? இதான் பைபிள் சொல்லுது. அவன் வேலை முடிஞ்ச உடனே, அவன் வேலை அதான் சகேரியா வேலை, ஆசாரியன் வேலை, அந்த வேலையை முடிச்சு. இதை நிறைய பேர் சாவுல பேசுறாங்க, தப்பு கிடையாது. சாவுல ஊழிய நாட்கள் முடிந்த உடனே தன் வீட்டுக்கு போனாங்கன்னா பரலோகத்துக்கு போயிட்டார் அப்படி, அதெல்லாம் தப்பு இல்லை. பரிசுத்தவான்கள் பேசுனதுலாம் அதெல்லாம் குறை கிடையாது. ஆனால் எனக்கு ஆவியானவர் என்ன, நம்ம ஆளுங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மாட்டானுங்களே. மாமியாரை இட்டுக்கிட்டு ஒரு 8:30 மணி இருக்கும், அவங்கள போயிட்டு ஹாஸ்டலில் விட்டு வரலான்னு போன அந்த கிராஸ் ரோட்டில், அந்த ரோட்டில் போக முடியலங்க. சாராய கடையில் அவ்வளோ ஜனம் நெருக்குது. என்னம்மா இவ்வளோ ஜனங்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது, சனிக்கிழமையில அவன் இங்கே கொட்டிட்டு போகிறதுக்கு தான் பார்க்குறான். அல்லேலூயா. ஊழியம் முடிஞ்சுதா, நல்ல குடும்பத்தில் இருக்கிறவனா இருந்தா ஸ்ட்ரைட்டாக எங்கே தான் போகணும்? வீட்டுக்கு தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போகக்கூடாது, சாராய கடைக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. வேலை முடிஞ்சா வீடு, அந்த வீட்டுக்கு போகணும். அந்த குடும்பம் எப்படி இருந்து தெரியுமா? முதிர் வயதிலும் பிள்ளையை பெற கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவதூதன் போய் அவனை மீட் பண்ணி சொல்றான், சகேரியா பயப்படாதே, இதுவரைக்கும் நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பிரமிக்க முடியல அவனால அதை ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி நடக்கும்? வயசாகி போச்சு. கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான். எங்கேயாச்சும் நான் ஏதோ தூதன் திடீர்னு வந்துட்டேன்னு நினைக்க போறேன். எக்ஸ்பிளைன் பண்றான் பாருங்க, வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன். நிற்கிற எங்க நிற்கிற? ஹலோ ஏமா, புரியலையா நான் சொல்றது? நான் எங்கிருந்து வந்து சொல்றேன்? ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கிற தூதன் இல்லையா நானு? கேப்ரியல், தேவ சமூகத்திலிருந்து செய்தியை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். ஏன் தந்தாரு? ஏன் ஜெபம் கேட்கப்பட்டது? சகோதரா, வேலை முடிஞ்ச உடனே தன் வீட்டுக்கு போனா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நிலையில இருப்போமானா கர்த்தர் நம்மையும் கடாட்சிப்பார். இல்லை முடியாதுலாம் இயேசுநாதர் கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. முடியாதுன்ற விஷயம்லாம் யார் கையில் கிடையாது? இயேசுநாதர் கையில் கிடையாது. உன் வேதனையை அது பாருங்க.